ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் 3 ஈஸியான கிராஃப்ட்ஸ் பண்ண போகிறோம், யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்ஸும் கூட. ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது இதில் அந்த மேலே இருக்க அந்த லெட் இருக்குல்ல, அது நம்மளுக்கு தேவையில்லை, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பாக்ஸ் மட்டும் போதும். இப்போது இதை எல்லோ கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சிடலாம். கவர் பண்ணுறது ஃபுல்லாக காமிக்கல, பிகாஸ் ரொம்ப பெருசாக இன்னும் வீடியோ போகும் அப்படிங்கிறதுனால கட் பண்ணிட்டேன். சிம்பிளாக உங்களுக்கு எப்படி கவர் பண்ணணுமோ அந்த மாதிரி ஃபுல்லாக இந்த எல்லோ கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு சின்ன பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதையும் நம்ம வந்து எல்லோ கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போது இதில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த பாக்ஸ் கூட அட்டாச் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுத்துக்க போகிறோம். அதையும் எல்லோ கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். இதை இந்த மாதிரி நடுவில் பார்ட்டிஷன் மாதிரி பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் 3 சைடில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அடுத்ததாக ஒரு ப்ரௌன் கலர் பேப்பரில் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ரவுண்டே கொஞ்சம் கர்வாக ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எல்லோ கலர் பேப்பரில் சின்ன ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு ஐஸ், அதுக்கப்புறமா மவுத் அந்த மாதிரிலாம் நம்ம பிளாக் கலர் பேப்பரில் கட் பண்ணி ஒட்டிடலாம். அப்படி இல்லைனா பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அனிமல் மாதிரி பேப்பரில் கட் பண்ணுறோம். இது என்ன அனிமல்னு நீங்கள் நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அதுக்கு இயர்ஸ் மாதிரி அதையும் கட் பண்ணி இது கூட அட்டாச் பண்ணி ஒட்டிடலாம். அப்புறம் இதுக்கு பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ப்ரௌன் கலர் பேப்பரில் அப்படியே ஒட்டிடலாம். இப்போது இதை எடுத்து அப்படியே நம்ம எக்ஸ்ட்ராவாக மேலே இந்த கார்ட்போர்ட் பீஸ் ஒட்டணும் இல்லையா, அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி இது கூட அட்டாச் பண்ணி ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறமா எல்லோ பேப்பர்லேயே இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ரவுண்ட் சைஸில் ஒரு பேப்பர் 3 குட்டி குட்டி ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி அதையும் கட் பண்ணி இதில் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதையும் இந்த பாக்ஸில் ஒட்டிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு, லயன் ஆர்கனைசர். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 பார்ட்டிஷனாக பிரித்து நீங்கள் ஒரு சைடில் பென்சில், இன்னொரு சைடில் இந்த மாதிரி க்ளூ சிசர்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் ஒன்க்கு இந்த மாதிரி வேஸ்ட்டாக ஜிப்லாக் கவர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கலாம். இந்த கவரில் மேலே இருக்க இந்த ஜிப்லாக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இதை மட்டும் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேட்டர்ன் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதை கீழேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம், இந்த அளவுக்கு. ஸோ நம்ம ஃபோல்ட் பண்ண அளவை பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு தான் நம்மளுக்கு தேவை. இப்போ மீதி இருக்க எக்ஸ்ட்ராஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹார்ட் ஷேப் இல்லைனா ரவுண்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப், ஸோ எந்த ஷேப்பில் வேணால் ட்ரா பண்ணி அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். உங்கள்கிட்ட பேட்டர்ன் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலர் கலர் பேப்பர்லேயே ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த ஹார்ட்டை சுற்றி நம்ம வந்து டேப் வந்து ஒட்டுறேன். டேப் இல்லைனா நீங்கள் க்ளூவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவி பாண்ட் இருந்துச்சுன்னா ஃபெவி பாண்ட் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டபுள் சைட் டேப் போட்டுட்டு மேலே ஸ்டிக்கரை வந்து நான் பீல் ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் ஒட்ட போகிறோம். ஸோ அது வந்து நம்ம ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டாது. இல்லைனா நீங்கள் செல்லோ டேப், நார்மல் செல்லோ டேப் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ஒட்டியாச்சு. திரும்ப இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து நான் டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த டேப் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் க்ளூவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் அதே மாதிரி இதோட ஆப்போசிட் சைடில்
அதுக்கப்புறமா மேலே இந்த ஹாஃபில் மட்டும் ஒட்டுறோம். இப்போ திரும்ப இந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் பீல் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஜிப் லாக்கை இந்த இடத்துல ஒட்டிக்க போகிறோம். ஒட்டிட்டு திரும்ப இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ மேலேயும் ஒட்டணும், இந்த 2 சைடும் நம்ம நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக க்யூட்டான ஒரு பென்சில் பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் நினச்சதை விட ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து நார்மல் பேப்பரை விட நீங்கள் இந்த பேட்டர்ன் பேப்பரில் ட்ரை பண்ணிங்கன்னா பேட்டர்ன் பேப்பர் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இன்னமும் நல்லாவும் இருக்கும். ஸோ தேர்ட் ஒனுக்கு வந்து ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன், A4 சைஸ் கலர் பேப்பர். இதை ஃபஸ்ட்டு 2 ஈக்குவல் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைட்லேருந்து இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தின் லைன் அப்ளை பண்ணால் போதும். இப்போது இந்த சைட்லேருந்து இதுக்கு மேலே இது எப்படி வச்சு ஒட்ட போகிறோம். இப்போது இதை அப்படியே 2 ஈக்குவல் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சென்டர் லைனில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். அகெயின் இதை ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதே மாதிரி ஒரு 3 இல்லைனா 4 நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம பண்ணிக்கலாம். நான் 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்ப இதில் ஒன்று ஒன்றா எடுத்து இதோடைய சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட இன்னொரு பேப்பர் எடுத்து இப்படி அட்டாச் பண்ணி ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். ஒரு பாக்கெட்ஸ் மாதிரி கிடச்சிருக்கும். அடுத்ததாக இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு இதோடைய அளவை இப்படி மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த அளவுக்கு அப்படியே லைன் போட்டுக்கலாம். அப்போ இந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ திரும்ப இதை கூட இதை வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இதை இப்போ வெளியில் எடுத்து நல்லா ஸ்கேல் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே மேலே இருக்கு இல்லையா, அது வந்து இவ்வளோ வேணான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை எடுத்து அப்படியே இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போது இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். திரும்ப அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி இது க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் 2 சைடும் இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கிறேன். திரும்ப பேப்பரில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 சைடும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்ட் பண்ண இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது கூட இதோடைய ஃபஸ்ட் பேஜ் கூட சேர்த்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி மேலே இருக்க இந்த பேஜ் கூட மட்டும் இதை இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணும்போது இது கூட இப்படி இன்செர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே ஏதாவது நீங்கள் டெக்கரேட் பண்ணுறது வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதை ட்ரா பண்ணி கூட கட் பண்ணி ஒட்டலாம். இல்லை இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுனாலும் ஸ்டிக்கர்ஸ் வந்து இதுக்கு மேலே ஒட்டிக்கலாம்.
அவ்வளோதான், ஒரு மினி பாக்கெட் நோட் புக் வந்து ரெடி. இது பாக்கெட் நோட் புக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மினி ஒரு ஃபைல் ஃபோல்டர்னு கூட சொல்லலாம். இதில் வந்து ஏதாவது நோட்ஸ் வைக்கிறது, இல்லை ஏதாவது கார்ட்ஸ் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 ஐடியாஸும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.